இன்னைக்கு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இதை வச்சு ஒரு சட்னி ரெடி பண்ணுவோம். பொட்டுக்கடலை இது கூடவே. இப்போ ஃபஸ்ட்டில் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இது மூணையும் கொஞ்ச நேரம் வதக்கினா போதும். ரொம்ப கருவு விடாதீங்க, ரொம்ப பொன்னிறமாகலாம் வர வேண்டாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட கொஞ்சம் பொட்டு இது கூடவே கொஞ்சம் பொரியல்ல கொஞ்சம் உப்பு போட்டு நைஸாக ஆட்டி எடுத்துக்கிடுவோம். ரொம்ப நைஸாக வேண்டாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிச்சு கொட்டிடுவோம். தோசைக்கு செய்கிறதுனால நான் கொஞ்சம் லூஸாகவே வச்சுருக்கேன். சாதத்துக்குன்னா கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதான் நம்மளுக்கு இப்போ சட்னி ரெடி. இட்லி தோசைக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். செய்து சாப்பிட்டு பாருங்க.